ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஃபோன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, நம்ம இளவரசிக்கிட்ட நம்ம அந்த மந்திரவாதி வந்துட்டு 7 நட்சத்திரங்கள் மாதிரி நம்ம ஜூ உடம்புக்குள்ளே இருந்தால் அவன் வந்துட்டு நமக்கான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜூவை கூப்பிட்டு போயிட்டு மேட்ரஸை கழட்ட சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கழட்டிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா கிளையும் கழட்ட சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது இளவரசி கத்தி எடுத்து வச்சு இப்போ நீ கலட்டுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அவளே கலெக்ட வச்சிடுறா. சுற்றி இருக்கிற நம்ம ராயி அப்புறம் எல்லா பெண்களும் ஒரு மாதிரி சாக்காயிட்டு வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, மரத்தடியில் இருக்கிற நம்ம ஹீரோயின்லாம் கெக்கப்புன்னு சிக்கிறா. இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு உடம்புல எந்த இடத்துலையுமே அவங்க சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரம் இல்லவே இல்லை. அதனால இந்த ஆளை கூட்டு போயிட்டு தேவையில்லாத இருக்கிறத அதை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா, நம்ம ஜூவை கூட்டு போயிட்டு முக்கியமான இதை வெட்ட சொல்லிடுறாங்க. இளவரசி அவன் பதறி அடிக்கிறான். இங்கே பார்த்தா மரத்தடியில் நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் லூசு பொண்ணு, அப்படி அது மட்டும் போயிடுச்சுன்னா என் லைஃப்பில் மொத்தமும் போயிடும். இளவரசியை என்னால் கரெக்ட் பண்ண முடியாது, கரெக்ட் பண்ணாலும் ஒரு பிரோஜனம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ஆமால அப்படின்ட்டு சேரக்கூடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இப்போ ஜூ உடம்பு எடுத்துக்கிட்டு அங்கே போய் கூப்பிட்டு போகிற இடத்துல பார்த்தா பார்க்குறவன் நல்லவன் மாதிரி இருக்கான். ஏன் உன்னை இளவரசி தண்டிக்க சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க? ஆமாங்க, நீங்கள் வேற ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி விட மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை வச்சு செய்கிறான் அப்படிங்கும்போது எனது வச்சு செய்கிறியா அப்படின்ட்டு அங்கே பார்த்தா இளவரசி யோசனை மேலே யோசனையாக யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஒரு வேளை அவன் இல்லையோ, அவனை தண்டிக்க சொல்லியாச்சு, இருந்தாலும் ஒரு தயக்கம் இளவரசி மனசுக்குள்ளார. அப்போ ராய் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க எல்லாத்தையும் செக் பண்ணீங்க, ஆனால் அன்றைக்கி அவனை கடத்திட்டு போகும்போது வந்துட்டு அவன் காலில் ஏதோ இருந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல நம்ம காலை செக் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இளவரசி அதை தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஜூ கதறிட்டு இருக்கான். ஐயா எனக்கு இந்த கல்யாணம் அவளையா சொல்கிறதை கேளுங்கய்யா, நீங்கள் வேற அதை வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் ஐயா, வெச்சன் பையன் சாபம் உன்னை சும்மா விடாது அப்படிங்கும்போது கத்தி புதுசாக செஞ்சுருக்கேன். ஐயோ சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நானும் இளவரசியும் வந்துட்டு லவ் பண்ணுறோம், அவங்களுக்கு ஏதோ ஒரு கோவத்தால் தான் இங்கே அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு ஒரு பொழியை அங்கே சொல்லிட்டு இருக்கிற நேரம் கரெக்டாக இளவரசி காப்பாற்றலான்னு வரும்போது இந்த விஷயத்தை கேட்டு செம்ம கடுப்பாயிடுறாங்க. ராய் தான் செம்ம கடுப்பாயிட்டு உள்ளே போயிட்டு நானே அவனை கொண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகும்போது இரு என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஆமாங்க எங்கள் 2 பேர்த்துக்குள்ள சண்டை, அதனால தான் இப்போ என்ன இந்த இடத்த கட் பண்ண சொல்லிட்டாங்க, மற்றபடி தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியா, அப்படி இருந்தாலும் நான் வெட்டி எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் வெட்டுறதுலே தான் குறியா இருக்கான். யோ அதை வெட்டிட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லையா, சொல்ல கேளியா அப்படிங்கிற மாதிரி அவங்கள மனசார விரும்புறையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இளவரசிக்கு கொஞ்சம் மனசு இறங்குது. ராய்கிட்ட அந்த ஆளை காப்பாத்துறியோ இல்லையோ அதை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் இப்போ இளவரசி என்ன சொல்லிட்டு போனாங்க, அந்த ஆளை காப்பாற்ற சொல்ல, அப்பா ஐயோ அதை காப்பாற்றி கூப்பிட்டு வரணும்னா அதையும் காப்பாற்றணும் தானே அப்படிங்கிற மாதிரி ராய்க்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியுது. அங்கே பார்த்தா ஹீரோ கவுந்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி ஜூ கவுந்துடுறான். ஐயோ இளவரசி என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு அது தேவையில்லைன்னா சொல்லுங்க, நானே அதெல்லாம் இல்லை, உன்னோட காலை நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது என்னது என்னோட காலை நீங்கள் பார்க்கணுமா, இதா பாருங்க அப்படின்ட்டு காட்டிகிட்டு இருக்கான். ஐயோ கொஞ்சம் கழுவ கூட இல்லை வாடை அடிக்கும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து 7 நட்சத்திரங்கள் இருக்குது, அதை ஊத்து பார்த்துட்டு இருக்கும்போது இவன் ஐயோ கிச்சு மூட்டாதீங்க இளவரசி, கிச்சு மூட்டாதீங்க இளவரசி அப்படின்னு இருக்கான். இதை பார்த்து ராயி பனிப்பெண்கள் எல்லாமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் மரத்தடியில் நம்ம ஹீரோயின் கெக்கப்பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறா. டேசு நான் உன்ட்டு நீ கேட்கணும், அப்போ 22 வயசாகியும் நீ இன்னும் வெர்ஜினாக தான் இருக்கிய அப்படிங்கும்போது ஐயோ இந்த மாதிரி ஆபாசம் இல்லாமல் பேசாத அப்படிங்கும்போது அட பாவி பையலே ஓ அப்படின்ட்டு இங்கே ஹீரோயினை வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் பாதுகாப்பாக இருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதுதான் இளவரசியோட தாழ்மையான மனசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அப்படியே ஜூ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, அதுக்காக எனக்கு நீ என்னென்ன பண்ணு தெரியுமா, என்ன பண்ணோம் பெரிய மசாஜ் நல்லா பண்ணுவியே, என் கை கால்லாம் அமைக்கிவிடு அப்படிங்கிற மாதிரி ஜூவை வேலை வாங்கிட்டு இருக்கேன் அந்த மரத்தடியில். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் யாரோ இவங்களை கொல்ல வராங்க, ஐ மீன் ஜூவை கொல்ல வரும்பொழுது நீங்கள் கதவை திறக்காமல் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்ட்டு ஒரு ரோபோட் பேசுது. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது யாரோ ஒட்டி கரெக்டாக ஜூவை கொல்ல வர்றப்ப அவள் கரெக்டாக ஷாக் அடிக்கிற மிஷினை பைக்குள்ளே இருந்து ஒதுங்கி வச்சுருப்பா போல், அதை எடுத்து ஷாக் அடித்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது, இளவரசி கூட இருந்த ஒரு பனிப்பெண் தான். தாய் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இப்படி நீ துரோகம் பண்ண மனசு வந்துச்சு, என் நிலமை அப்படி 2 பேரும் வந்தாங்க எங்கள் அப்பாவை கடத்தி வச்சுட்டு
வந்துட்டு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதனால தான் எனக்கு வேற வழி தெரியாம தான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றப்ப இதுல நான் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது அப்படின்னு இளவரசி வந்துட்டு ஹீரோ கிட்டே பொறுப்பு ஒப்படைச்சு கத்தியை கொடுக்குறா. அவன் என்ன பண்றான்னா அந்த கயிறெல்லாம் வந்துட்டு உன்னை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ராய் இருந்துட்டு அவரே உன்னை மன்னிச்சாலும் உனக்கான தண்டனை இருக்கு, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய அப்படிங்கிற மாதிரி ராய் வந்துட்டு சொல்றாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு கேட்குறான் ஹீரோயின்ட்ட, என்னன்னா இப்போ இந்த பொண்ணை காப்பாத்திட்ட, இவங்களை வச்சு என்ன பண்ண போற அப்படிங்கும்போது அதுக்கு தானே நான் இருக்கிறேன், உன் லவ்வுக்கும் சரி இந்த த்ரில்லர் விஷயத்துக்கும் சரி நான் பக்காவா ஒரு பிளான் போடுறேன். என்ன பிளான் போடுறேன்னா ஜூவை கூட சொன்னாங்களே 2 பேருக்கிட்ட, அவங்க வந்துட்டு ஜூ செத்த மாதிரி பணமா ஆக்ட் பண்றான், அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணு வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரியே கொண்டுட்டு எங்க அதுல ஒருத்தன் ரொம்ப காஜியா இருப்பான் போல, அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் ரேப் பண்ண போயிட்டான். இங்க ஒருத்தன் பொண்ணத்துக்கு காவல் இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஜூ அப்படியே பேய் மாதிரி ஆக்ட் பண்ணும்போது பயந்து அடிச்சு 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. நம்ம ராய் தான் வந்து லாக் பண்றாங்க. யாக மொத்தத்துல இவங்களை கண்டுபிடிச்சு ஜெயிலில் போட்டாச்சு. இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணதுக்காக நம்ம இளவரசி என்ன பண்றாங்கன்னா, நீங்க இனிமேல் என் பக்கத்திலேயே இருக்கணும், உங்களை நான் தான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தான் கூடவே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இதுல ராய் கிட்ட தான் போயிட்டு ஒப்புழுத்துட்டு இருக்கா. ராய் கிட்ட பாத்தியா நீங்க இருக்கிற மாதிரியே நானும் பக்கத்துல இருக்க போறேன், இங்க பாரு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆண்மகனையும் இன்ன வரைக்கும் இளவரசிக்கிட்டு நெருங்க விட்டதில்ல, ஒன்றை விடுறாங்கன்னா எல்லாம் மீறாம இருக்கும், மீறின அப்புறம் கூட்டு போய் வச்சு வெட்டி விடுவோம் அப்படின்னு சொன்னோடனே ஆகா இதை உங்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் போலியே அப்படிங்கிற மாதிரி பிளான் சக்ஸஸ் ஆனோடனே மறுபடியும் அங்கே மரத்தடியில் வந்துட்டு வாப்பா வா ஜூ அந்த நல்லா மசாஜ் பண்ணிவிடு, எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன், இவ்வளோ தூரம் நீ இளவரசி பார்க்கவே போனது கிடையாது, நான் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி உன்னை நான் எந்த அளவுக்கு கிட்ட கொண்டு போயிருக்கிறேன், இனிமேல் ஃபிசிக்கல் டச் பண்ணலன்னா ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்த நாள் காலையில் போயிட்டு அப்படியே நல்ல பல மாதிரி இளவரசி பக்கத்துலேயே நிற்கிறப்ப சரி எதுக்காக நீ இப்போ என் பக்கத்தில் இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி புத்திசாலித்தனமாலாம் வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணுற, எதுக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவன் போயிட்டு எப்போவுமே அம்மாஞ்சி மாதிரி பம்மிட்டு தானே போயிட்டு இளவரசிட்ட நிற்பான் அப்படின்னு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஆகா உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவா இப்போ நீயே சொதப்பிடுவ போலியே, நவரியா நானே சேரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சேரை கண்ட்ரோல் பண்ணி உனக்கு திமிரும் அழகாக இருக்குது, அதே நேரத்தில் உனக்குள்ளே இருக்கிற பாசமும் அழகாக இருக்குது அப்படின்னு இளவரசிக்கு மூஞ்சிக்கு நேராக பேசுனதுக்கப்புறம் ஆயே ஷாக் ஆகிடுறாங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு தேவை நீங்கள் தான், அதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துட்டு ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே அவனோட உடம்புல பேசிகிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா ஜூ பதறிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பேசுனா அப்புறம் எனக்கு பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கும், பக்க விளைவுகள் அதிகமாக இருந்தாலும் அதை நீ தானே ஒழிக்க போகிற, நான் அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு தாக்கிட்டு இருக்கா. உங்கள் திமிருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லவ், அந்த பாசம் அதுதான் எனக்கு வேணும், என்ன உங்கள் அளவுக்கு நான் இல்லை, மற்றபடி நீங்கள் ஒரு இளவரசி, ஆனால் என்னோட உள் உணர்வில் உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், இளவரசி பார்க்கணுமே லைட்டாக யாருக்கும் தெரியாத அளவுக்கு அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு இளவரசியே நீ எதிர்த்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கூட்டு போயிட்டு பெரம்படி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அழைச்சிட்டு போகும்போது யோ நீ அடி வாங்குற டைம் வந்துச்சு, வந்து சேரில் உட்கார அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு ஏமா நல்லாதாம்மா ஒர்க் அவுட் பண்ணி கூப்பிட்டு போகிற, ஆமாம் ஆமாம் எதுவாக இருந்தாலும் முதல்ல தான் காதல் ஆரம்பிக்கும், இதெல்லாம் உனக்கு புரியாது சரியா, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது, நான் உனக்கு கை காலம் அமைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜூ அங்கே வந்துட்டு ஹீரோனுக்கு படிவினைகள் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா போட்டு வச்சு செய்கிறாங்க. செஞ்சதுக்கப்புறம் இங்கே இளவரசியை காட்டினா அவனுக்கு போயிட்டு மருந்து கொடுத்துருவா அப்படின்னு ராயை சொல்லி அனுப்புகிறாங்க. ராய்க்கே குழப்பமாகி போயிடுது, இவங்களே அடிக்க சொல்கிறாங்க, இவங்களே போய் மருந்து கொடுக்க சொல்கிறாங்க. இதை வந்துட்டு மரத்தட்டில் உட்காந்து 2 பேருமே பார்த்துட்டு யோ ஜூவே பார்த்தியா, அவளுக்கு என்னதான் உன் மேலே கோபம் இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே உன் மேலே பேசம் இருக்கியா, இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி, யோ எல்லாத்துக்கும் காரணம் நான், அதான் இப்போ என் உடம்புல நீ இருக்கிய, இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடி வாங்கின வலி தெரியக்கூடாதுன்னு இந்த மசாஜ் வேற பண்ண சொல்லிட்டு இருக்கிற, இவ்வளோ பண்ணுறல பண்ணணும், ஒன்று அம்பியிலேருந்து ரெமோ ஆக்குறல எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உன்னோட உடம்பை நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ, நேராக ராய் வருவாங்க, அவங்க வந்து மருந்து கொடுப்பாங்க, உன்னோட ஃபீலிங் என்னவோ அதை நீ ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும், என்னெல்லாம் நீ கெழுப்பு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜூ வந்துட்டு அவன் உடம்பை டேக் ஓவர் பண்ணிக்கிறான். ராய் உள்ள வந்துட்டு இளவரசி வந்துட்டு உனக்கு இந்த மருந்து கொடுக்க சொன்னாங்க, அவங்க நேரில் வந்து மன்னிப்பு கேட்குற வர நான் இங்கேருந்து வரவும் மாட்டேன், அவங்கள பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியே இளவரசி வந்து நிற்கிறா. அப்படியா அப்படின்ட்டு
திட்டுச்சா புட்டுச்சான்னு எகிரி குதிச்சு தொப்பு கட்டின்னு கீழே விழுந்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாமே சிரிச்சிடுறாங்க. அதுவும் இளவரசியும் இங்கே மரத்தடியில் இருக்கிற ஹீரோயினும் சிரிச்சிடுறா. அப்படி அவன் இன்னசெண்டாக பார்க்கும்போதும் இவன் இன்னசெண்டாக சிரிக்கிறத பார்க்கும்போதும் இவங்க 2 பேரும் லுக்குக்கும் ஒரு மியூசிக்கை ஓட விட்றாங்க. கதையில் வேற மாதிரி ட்விஸ்ட் எதுவும் வச்சிடாதீங்களா, இந்த ஃப்ளோவே நல்லா இருக்கு. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த ஃப்ளோ நல்லா இருக்கா? நந்தினி சிஸ்டர், நான் நல்லா இருக்கேன். இந்த ட்ராமா பற்றின உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அவங்க மட்டும் இல்லை, இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை பற்றின ஃபீட்பேக்கும் கொடுங்க. என்னால் முடிஞ்ச வரை நான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இளவரசி நீங்கள் வந்ததில் ஸ்லிப் ஆகி அப்படின்ட்டு அப்படியே அங்கே ஃபன்னாக முடிஞ்சு போயிடுது. ராய் தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, எங்கள் பாரு, அவங்க பக்கத்தில் இருக்கும்போது ஆபத்துகள் நிறையா வரும், இப்படி தட்டி விட்டு தான் விழுந்துட்டு இருக்கக்கூடாது. சாச்சா பார்த்தீங்களா என்னோட அம்சை, நல்லா உங்களோட பலசாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் ஜூவு. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஹீரோவை தான் ட்ரிங்க் ஊற்றி கொடுக்க சொல்கிறாங்க இளவரசி. அவன் வந்துட்டு நார்மலாக ஊற்றி கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். இப்படி கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு ராயை கூப்பிட்டு ஊற்றி கொடுக்க சொல்கிறாங்க. அவள் பணிவாக மண்டி போட்டு அந்த இளவரசிக்கு எப்படி கொடுப்பாங்களோ அப்படி கொடுக்குறா. ஆனால் இந்த நேரத்தில் வந்துட்டு இங்கே மரத்தடியில் இருக்க ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. ஓ, இவன் வந்துட்டு அவளோட திமிரை காட்டுறாளோ, யோ நீ வாயா, நான் இப்போ பாடி டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ட்ரிங்க் அப்படியே ஊற்றி கொடுக்குற மாதிரி எடுத்து கீழே ஊற்றிட்றா. இளவரசி கேட்குறா, இப்போ நீ இதை இப்படி பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் என்ன ட்ரிங்க் அப்படின்னு அடுத்த சீனே பார்த்துக்கிங்களேன். இந்த டிஸ்கோத்தில் தான் ட்ரிங்க் ஊற்றி கொடுப்பாங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கலராக அந்த மாதிரி ஒரு செட்டப்பை போட்டு மேஜிக் பைலேருந்து வர வச்சு அங்கே ட்ரிங்க் அப்படியே மாற்றி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதுவும் அந்த கிளாஸை போட்டு குலுக்கும் போதெல்லாம் ராயெல்லாம் முட்டைக்கண்ணை போட்டு முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அழகாக ஒரு ட்ரிங்க்கை வெர்ஜின் மேரியா வெர்ஜின் சூரியான்னு தெரிலங்க, அந்த மாதிரி ஒரு கலரில் மேக் பண்ணி அப்படியே கரெக்டாக இளவரசிகிட்ட கொடுத்து, கொஞ்சம் குடிக்கலாமே, என்னோட கனிவான இதயத்தோடையும் என்னோட கனிவான காதல். ஓ, உங்களுக்கு அதை சொன்னாதான் கூட்டு போய் அடிப்பீங்கள, அதோடையும் நான் கொடுக்குற ட்ரிங்க் அப்படின்னு சொன்னோடே அதை குடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கரெக்டாக இளவரசி ஹீரோவை பிடிச்சி அப்படியே, இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறியே, என்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, யோ 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 ஜூ, இதுதான் ஏன் கரெக்டான டைமு, இப்போ உன் பாடி டேக் ஓவர் பண்ணிக்கோ, ஃபஸ்ட்டு கிஸ்ஸு சும்மா பச்சக்குன்னு அடிச்சுடு, இளவரசி கவந்துருவா அப்படின்னு. இப்போ ஜூ வந்துட்டு அவனோட உடம்பு எடுத்துக்கிறான். அப்படி எடுத்து அப்படியே போயிட்டு பக்கத்தில் இளவரசி பார்க்கும்போது அது வந்து இளவரசி, ஒரு டைம் நீ தெளிவாக இருக்க, ஒவ்வொரு டைம் எப்படி வளர ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அது உங்களுக்கு நான் எப்போவும் என்னோட உள்ளுணரோட அப்படிங்கிற மாதிரி வளர ஆரம்பிச்சிடுறான். அவன் கொஞ்சம் கடுப்பாய் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுறான் இளவரசி. அங்கே பார்த்தா யாரோ அமைச்சர் லியோ அப்படிங்கிற ஒரு ஆள் வந்துட்டு மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜூவும் இளவரசியும் தான் பார்க்க போகிறாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம இளவரசிக்கிட்டேயே வேலை பார்த்துட்டு அவங்க சித்தப்பாக்கு நிறைய செய்திகளை அனுப்பிச்சு இவங்களை பற்றின திட்டங்களை எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. இதை கையும் களவுமா பிடிச்சோன்னே அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காவலாளிகளை கூப்பிட்டு தட்டுக்க வைக்கும்போது அவனெல்லாம் பார்க்க அர்னால்டு மாதிரி இருக்கிறான். வந்த காவலாளிகள் கத்தியை விட்டு கிண்டுறானுங்க. இந்த ஏதோ ஒரு படத்தில் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, இந்த அருவாலை வச்சு வெட்டுறது. சேனலில் கூட ட்ரோலாக போட்டிருந்தாங்க, அருவாலை வச்சு வெட்டி உடம்புல எதுவும் ஆகலைங்கிற மாதிரி. அமைச்சர்களும் வந்து வெட்டுறானுங்க, குத்துறானுங்க, கிழிச்சல் கூட போடுறானுங்க. ஆனால் ரத்தம் ஒரு சொட்டும் வரல. அவன் தூக்கி போட்டு புரட்டி அடிச்சிட்டு இருக்கான். அப்படி அடிச்சுட்டு கரெக்டாக நம்ம இளவரசி கரெக்டாக கத்தி எடுத்து குத்த வரும்பொழுது நம்ம ஜூ உள்ள பூந்து தான் உயிரை போனாலும் பரவாயில்ல, இளவரசி உயிரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு குறுக வரான். ஆள் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறான். ஹீரோ வந்துட்டு இளவரசி தாங்கி பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. குறுக பூந்த ராய் அப்படி இருக்கிற அர்னால்டு பாடியை ஒரு கரெக்டாக ஒரு சுண்டு வரல வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுவாங்க பாருங்களேன். 2 அடி தான், பச்சக்கு நச்சக்கு தான் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பெரிய அர்னால்டு பாடியை ஆங்கர் மாதிரி நிற்க வச்சிருப்பாங்க பாரு. ஏதோ ராய் கொஞ்சம் நக்கலான ஆள் தான் நினச்சேன். ஸோ அம்மா கெத்தாக இருக்கும், வச்சு ஃபிங்கர்லேயே வச்சு செதுக்கி விட்டுருவாங்க. அப்படியே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் இளவரசி வந்துட்டு நம்ம ஜூ கையில் கத்தியை கொடுத்து அவனை கொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவால் முடியவே முடியல. என் உயிரை காப்பாற்ற உன் உயிரை கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது, இவனை கொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இளவரசி அங்கே டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. ஆனால் ராய்க்கு தான் இவன் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு உயிரை எடுக்கிறது கரெக்டான விஷயமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி இளவரசி கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ஹீரோயினை தான் மீன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா
நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மரத்தடியில் ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கா. அவள் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓய்வுலாம் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன இருந்தாலும் அவங்க என்னோட உள்ளுணர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த இடத்துல லைட்டாக நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் நல்லா மாதிரி காமிக்கிறாங்க. கதையில் இங்கே ஏதாவது ட்விஸ்ட் வச்சிட போகிறானுங்க. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ராய்கிட்ட ஒரு ஜேடு பதக்கம் இருக்கும். அதை வச்சுட்டு வந்துட்டு எங்கே வேணாலும் போகலாம், இளவரசியை கூட எப்போ வேணாலும் பார்க்க போகலாம், எல்லா உரிமையும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜேட் பதக்கத்தை வந்துட்டு நம்ம ஜூக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க போல இளவரசி. அதை கொடுக்க வர்றப்போ இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறா உடம்ப. அப்படி உடம்ப டேக் ஓவர் பண்ணிட்டு அவன் யாரை பற்றி கேட்குறான்னா நம்ம டியூக்கை பற்றி கேட்குறா. அந்த ஆளை பற்றி சொல்லுங்க, அவர் எங்கே இருப்பார், என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. அவர் பொண்ணுங்களை தான் விரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் பொண்ணு தானே அப்புறம் தான் யோசிக்கிறா, ஓஹோ நம்ம ஜூ உடம்புல இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு இவன் உடம்பு டேக் ஓவர் பண்ணிட்டு நேராக இளவரசி இருக்கிற அந்த புறத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே போனால் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஜெயிட் பதக்கத்தை காட்டி உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இளவரசி என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ குதிரை போட்டி இருக்குது போல், அதுக்கு வந்துட்டு எங்கள் சித்தப்பா என்ன பிளான் பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துடுறா. சாரி ஜூ, நீ எப்படி இங்கே வந்த, இப்படிலாம் வரக்கூடாது, இனி இங்கேருந்து போயிடணும், இல்லைனா உன் கண்ணை தோண்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இளவரசி திட்டிகிட்டு இருக்கும்போது, இவ்வளோ திமிரு பிடிச்சவளா நீ, இங்கே பாரியா, இப்போ நீ உன் உடம்பை டேக் ஓவர் பண்ணிக்கோ, இங்கே ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நான் மேஜிக் பையில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போட்டு வச்சுருக்காளோ அப்படின்ட்டு இவன் பாடி டேக் ஓவர் பண்ணிட்டு இப்போ கையை ஒடும் போடுது, அதில் பாம்பு இருக்குது. அந்த பாம்பை பார்த்து இளவரசி பயப்படுவான்னு பார்த்தா இவன் இளவரசி பின்னாடி பயந்து, ஐயோ பாம்பு அது போயிடுச்சான்னு பாருங்க, அது போயிடுச்சான்னு பாருங்க இளவரசி அப்படின்ட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அது வந்து இளவரசிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது இன்னும் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒளிஞ்சு விளாட்றது இளவரசிக்கும் பிடிச்சிருக்கு. ஹீரோயின் மரத்தில் திட்டிகிட்டு இருக்கிறா, அட்ட பாவி பயல, உன்னை நம்பி பாம்பை கொடுத்தா எது பயப்படணுமோ அது தைரியமாக இருக்குது, நீ பயந்துட்டு உட்காந்துருக்கிற, உனக்குலாம் அம்பி, எத்தனை டைம் நான் ட்ரை பண்ணாலும் உனக்குலாம் ரெமோ இல்லை, பேசாமல் உன்னை பைத்தியக்காரனாக்கி அண்ணியை நான் மாற்றி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கிறா. இங்கே இளவரசி அப்படியே ஜூவும் இளவரசியை பார்க்க அங்கே ஹீரோயின் முடிவு பண்ணிட்டா, இது தாண்டா பக்காவான டைமு, வாயா நான் கிஸ் பண்ணி விட்றாயா, நீ பண்ண மாட்டேயா அப்படின்னு இங்கே ரெண்டு பேருமே மாற்றி உடம்பை டேக் ஓவர் பண்ணிக்க ஜூவும் ஹீரோயினும் மாற்றி வந்து அங்கே இளவரசி நல்லா கிஸ் பண்ணுற ஃபார்மில் இருக்கா. ஆனால் இங்கே வந்துட்டு ரெண்டு பேரும் மாற்றி அதை மறுபடியும் சொதப்பி விட்டுறாங்க. செம்ம கடுப்பாயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. மரத்தடியில் சோகமாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவளும் திட்டுறதை நிப்பாட்டிட்டு, சரி விடு, அடுத்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்ப்போம், ஏதோ குதிரை போட்டி வருதுங்கிறாங்கல்ல, நான் மேஜிக் பையில் இருந்துட்டு ஒரு மயக்க மருந்து எடுத்து தரேன், நீ எப்படியாவது இளவரசிட்ட நல்ல பேர் வாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நல்லபடியாக தான் ஜூக்கிட்ட நடந்துக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன ரகலைகள் நடக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு, இன்னும் நான் ஏதாவது மாற்றிக்கணுமா, இல்லை ஒரு சில கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.